மிதுன ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி சார் இருக்குது? சில 1-2 விஷயங்கள் கவனமாக இருந்தால் போதும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பூர்வீக சொத்தை விட்டுட்டு வெளியில் போய் தங்கியிருப்பாங்க. இல்லை வெளியில் இருந்து வீட்டுக்கு வர ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் இப்போ பண்ண வேண்டாம். நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் தவறாக போக வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சில இடங்களில் குடும்பத்தில் பெரியவர்களுக்கும் சின்னவர்களுக்கும் இடையில ஒரு பெரிய மனக்கசப்புகள் வரும். உதாரணமாக பெற்றோர்கள் அப்பாவுக்கும் பையனுக்கும் பிடிக்கல, இல்லை அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பிடிக்கல, இப்படிப்பட்ட தகராறுகள் வரும். இந்த புதுசாக கல்யாணம் பண்ணி மருமகனாக போயிருப்பாங்க பாருங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ யாரோ என்னமோ நடுவில் பூந்து வேலை செய்கிற மாதிரியான தோற்றங்கள் இருக்கும். அது உண்மை இல்லை. அதை கொஞ்சம் சகிப்புத்தன்மையாக கழிச்சிட்டு போகணும். 10ஆம் இடத்துல சனி இருந்து வக்ரமாகிற போது அவர் 9ஆம் இடத்திற்கு உண்டான கர்மாவை கையில் எடுத்துக்கொள்வார். அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பற்றில்லாமல் வாழ கற்றுக்கொள்ளணும். இது எனக்கு தான், இது நான் தான், இது எனக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு ஓடுறாங்க பாருங்க. இந்த நிலைகளிலிருந்து கொஞ்சம் விலகி நிற்கணும். இதெல்லாம் பண்ணுகிற போது அவர்களுக்கும் சில சிரமங்கள் குறையும். அதில் நன்மைகள் 1-2 உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தூரத்து பயணங்கள் வெற்றி கொடுக்கும். ஏற்கனவே நான் ஊரை விட்டு போய் 30 வருஷம் ஆச்சு சார் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஊரில் சொத்துக்கள் வாங்குகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படியும் இதை நம்ம யோசிக்கத்தான் வேணும். அந்த அடிப்படையில் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்திருக்கும். உஷாராக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனைகள் குறைவாக இருக்கும்.